வேற சார் விஜய் சார். சரிம்மா, சுதீப் சார் வந்து உங்களை முதல்ல நீங்கள் கதை சொல்ல போகும்போது நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் வேற. பட் ஆனால் உங்களை கூப்பிட்டு அவர் ட்ரீட் பண்ண விதங்கள் அருமையான ஒரு ஸ்டோரி அதுவே தெரிஞ்சுது. அப்படி இருக்கும் மேக்ஸ் வந்து மிகப்பெரிய அடி பிளாக் பஸ்டர் கொடுக்குறீங்க. அதை முடிச்ச உடனே எல்லாருமே பெரிய ஹீரோக்கு நம்ம தமிழ்ல போய் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க திரும்பவும் அவரு கூடயே உட்காரலாம், அவரையே பிடிப்போம் அப்படின்னு எப்படி பிளான் போட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அதுக்கு முதல் முக்கியமான காரணம் சுதீப் சார். இன்னொன்று, ஒரு சுதீப் சார் மாதிரி ஒரு பிக் ஸ்டார் கூட பேக் டு பேக் செகண்ட் மூவி பண்ணுறதுங்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அது தெரியும். அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப கன்வீனியாக இருக்கும். எனக்கு ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும். மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஒரு 2 months நாங்கள் சார் அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ஏப்ரல் இருக்கும், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். அப்புறம் சார் வந்து நானும் பேசிட்டு இருக்கப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலான்னாரு. சார் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னோம். அப்போ ஃபேன்ஸுக்குலாம் என்ன இருந்துச்சுன்னா மேக்ஸ் 2 பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மீட் பண்ணோன்னே நாங்கள் முதல்ல டிசைட் பண்ணது மேக்ஸ் 2 போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது அதுதான். ஏன்னா நான் சார் கூட அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் நான் பண்ண போகிறப்ப சாரை பற்றின எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் க்ளோஸாக இருந்து நான் வாட்ச் பண்ணதில்லை. அப்படி பார்க்குறப்ப சார்கிட்ட ஒரு செம்ம ஜாலியான உள்ள ஒருத்தர் இருக்கார் உள்ள சாருக்குள்ள. இப்போ பேசுகிறப்பே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபன் ஒன்று இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அதனால் இந்த மார்க்கில் வந்து ஏன்னா மேக்ஸில் வந்து சீக்வல் பண்ணுறதுக்கு பார்ட் 2 பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த கேரக்டர் நான் எடுத்துக்கிட்டேன்னா மறுபடியும் மேக்ஸ் மாதிரி ஒரு ரொம்ப டைட்டான ஒரு கேம் மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் பண்ண முடியும். அதனால் செகண்ட் மூவி வந்து சார் கூட செம்ம ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கோம். எனக்கும் அவருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு மாதிரி. அது வந்து ஸ்பாட்டில் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால் தொடர்ந்து அது நடக்கும். கிச்சா சார் உங்களுக்கு தான் கொஸ்டின். அதாவது இப்போ சமீபமாக மேக்ஸ் ஆகட்டும், இப்போ மார்க் ஆகட்டும், தமிழ் டைரக்டர் அதே மாதிரி தமிழ் ப்ரொடியூசர்ஸ் திடீர்னு இந்த மாற்றம் திடீர்னு ஆச்சு சார். எனக்கு தெரியல எப்படி இந்த திடீர்னு எனக்கு ஆன்சரே இல்லை. ஏன்னா டைம் எடுத்து இந்த லைஃப்ல ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு இது சம்மரைஸ் பண்ணலாம், பைசெக்ட் பண்ணி அது ஸ்டடி பண்ணலாம். இது திடீர்னு ஆச்சு கோவிட் மாதிரி என் லைஃப்ல. நல்லா இருக்கேன், அவரும் நல்லா இருக்காரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்லா இருக்கு. They have been with me for a very long time. He is I tell you sorry, அவர் வந்து இங்கே I think Vijay has got lot more potential. And நாங்க ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும்னா ஒரு டிசிஷன் எடுக்கல, அது ஆச்சு. ஏன்னா அவரோட இருக்கிற ஒரு டேலண்ட், அவர் கன்விக்ஷன் எனக்கு பிடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, ஒரு என்ன சொல்றது, ஒரு பாண்ட் வருது, அவரோட ஸ்டோரி டெல்லிங் எனக்கு பிடிக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து இன்னொரு நாட் சொல்லும் போது அண்ட் சத்யஜோதி ஆக்சுவலி வந்து சார் தே ஹவ் கம் இன் டு மை லைஃப் மெனி இயர்ஸ் பேக். இப்போ இல்லை, ஒரு டைரக்டரோட தான் வந்தார் அவரு. அண்ட் எவ்ரி நவ் அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா ஏதோ படம் ஸ்டார்ட் பண்ணும், அந்த டைரக்டர் வேற படத்துக்கு ஓடிடுவாரு. வாபஸ் அகெயின் வி போத் ஆர் ஒன்லி சிட்டிங் அண்ட் டாக்கிங். எகெயின் அந்த டைரக்டர் திரும்பி வராரு, எகெயின் இன்னும் ஸ்டார்ட் ஆகணும், இன்னும் வாபஸ் ஓடிடுவாரு. அப்படி இருக்கும் போது ஆக்சுவலி பாவம் அவர் தெரியல எவ்வளோ வாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார் உங்களுக்கு தான் சார் இல்லை, அவர் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு சார். இல்லைங்க, நான் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. சரி, இப்படி இருக்கும்போது சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார் சார். அப்போ நான் வந்து I approached Satyajyothi sir and Tyagarajan sir and I said, Arjun was with me in touch. ஒரு சப்ஜெக்ட் சொல்ல இருக்காரு, மை டைரக்டர், இஃப் இட் இஸ் ஓகே நீங்க பண்றீங்களா? ஏன்னா நிறைய ஃப்ரம் மெனி இயர்ஸ் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. எத்திக்கலி ஐ ஃபீல் ஐ ஓ இட் டு யூ, டூ இட். ஸோ அப்படிதான். அதர்வைஸ் இவர் வந்து தே கேம் மெனி இயர்ஸ் பேக். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து வேற காரணத்துக்கு அது முன்னாலே போகல. So I think he was there with me. We just collaborated. And I think நீங்க சொன்னீங்க திடீர்னு ஆச்சுன்னா, ஆனா திடீர் ரொம்ப நல்லா இருக்கு சார். சார் மேக்ஸுக்கு நாங்கள் மேக்ஸிமம்